வணக்கம் வணக்கம் எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, பெரியோர்களே, மாணவர்களே மற்றும் வாடிக்கையாளர்களே. நேற்று என்ன பண்ணேன், ஒரு வீடியோ போட்டேன். யாரும் இவங்க தான் ஜோதிடம் படிக்கணும், அவங்க தான் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் பொய்யுங்கப்பா. கர்மம் அது மண்ணாங்கட்டியாது. வாழணும், சாகணும். இது ஏதோ ஒரு பிறந்த நேரத்தின் அடிப்படையில் மனிதனுடைய எதிர்கால பலன்கள் எவ்வாறு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கலையாக இருக்குது. பல வகையில் அதை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு நடக்கிறதுனால இது உண்மையை நினச்சி இதை நல்லா படித்து ஜோசியராக மாறி அழகாக பேராசிரியராக மாறி நான் எல்லாருக்கும் பட்டங்களை கொடுத்து முறையான கல்வி. எனக்குன்னு எந்த மெத்தடும் கிடையாதுங்க. அந்த மாதிரியான ஒரு குருட்டுத்தனமான விஷயத்துக்கெல்லாம் மக்களை கூட்டி போகல. ஏன்னா பழசே சூப்பராக இருக்குது. நிறைய விஷயங்களை ஒழுங்காக பார்த்தாலே போதும். நான் இந்த மெத்தடில் போனேன், இந்த மெத்தடில் போனேன் அப்படின்லாம் கேபி மெத்தடில் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரியலை. அவன் நாங்கள்லாம் சொல்கிறோம் எங்களுக்கெல்லாம் நடந்திருக்குன்னு பொய்யா பேசிகிட்டு இருக்கேன். அந்த புக்கே பொய் தானே. நாங்கள் கேட்டோம்ல கேஎஸ்கேனுடைய ஆளுகள்கிட்ட கேட்குறேன், ஐயா நீங்கள் ஜெயிச்சதை புக்காக போட்டு அதை வியாபாரம் பண்ணுறீங்க, தோத்தது எத்தனை இருக்குது அதை போடுங்கன்னா அது ஒன்றுமே போடலை. அப்போவே அது பொய்யாயிடும். நான் அதனால தான் என்னுடைய வகுப்புகளில் இதனுடைய மெத்தடாலஜியில் ஸ்டார்லார்டு ஒர்க் பண்ணுதுங்க. பாருங்கள், இந்த ஸ்டார்லார்டு ஒரு கோள் நின்ற நட்சத்திராதிபதி இருக்கிற பாவகத்தை இது இயக்குதுங்க. ஏபிசிடியில் திசாபுத்தியில் பாருங்கள் அப்படின்னு அது கொஞ்சம் இயக்குது. சப்லாடை பற்றி நான் பேசுகிறதும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. ஒரு நண்பர் கூட சப்லாடை நீங்கள் இந்த ட்வின்ஸ் பிறந்ததுக்கு சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதை ஈஸியாக சொல்லலாமுங்க. இங்கேயே கணிதத்தில் தச வர்க்கத்தில் 10 60ஆக பிரிக்கிற சஷ்டி அம்சம்னு ஒன்று இருக்குது. இந்த 60 அம்சத்தில் ஒரு 2 மொத்தம் 30 பாகை. அந்த 30 பாகையில் 60ஆக பிரிக்கணும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30ல் பாதி என்ன, ஒரு பாகை. ஒரு பாகையை 2ஆக வெட்டுறீங்க, 30 கலை. இந்த 30 கலை 2 நிமிஷம். ஒரு பாகைக்கு 4 நிமிஷம் லக்னம் மூவ் ஆகுதுன்னா 30 பாகைக்கு 2 மணி நேரம் உருவாகுமா, நகரும். ஒரு பாகைக்கு 4 நிமிஷம்னா அரை பாகை 2 நிமிஷம். அந்த சஷ்டி அம்சத்தில் பிரியறது பார்க்கலாம். அங்கே சப்ளாடில் 8 நிமிஷம் 7 நிமிஷம் சுக்கரனுடைய சப்ளாடு வரும். அதுக்குள்ளேயே 2 குழந்தையும் பிறந்துடும். இவர் எங்கிட்ட அந்த சப்ளாடு லக்ன சப்ளாடை பிடிச்சி போவார். அப்புறம் என்ன பண்ணுவார்னா சப்பும்பார். அப்புறம் சப்புன்னே சப்பிக்கிட்டே போவாங்க. அவங்க ஏதோ அவங்களுக்கு அது சரின்றாங்கன்னா அதை தவறுன்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா எனக்கு அதில் வேணாம், என்னை விட்டுருங்கப்பா ஆளை. நான் ஜோதிடத்தை தோராயமாக சொன்னாலே போதும். துல்லியமாக சொல்கிறேன்னு சொல்லி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, என்னுடைய கல்யாண தேதியை சொல்லிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி என்னுடைய கல்யாண தேதி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தான் அவர் ஜாதகம் தாரம், அவருடைய கல்யாண தேதியை சொல்லுங்கள். நீங்கள் தான் தேதியை கரெக்டாக சொல்கிறேன்றீங்களே, கரெக்டாக நடக்கும்ன்றீங்களே, கரெக்டாக இந்த நேரத்தில் இவர் வருவார்னு மாற்றி எல்லாம் சொல்கிறீங்களே, எல்லாம் பொய்யுங்க ஜோதிடத்தில். ஜோதிடமே மீட்டராலஜி டிபார்ட்மெண்ட்டு இயற்கையை கணிக்கிறதுக்கு இந்த நேரத்தில் மழை வரும்னுது மேக்சிமம் வந்துடுது. சில நேரங்களில் வரல, காற்று ஓடுது. அதுக்காக மெட்டராலஜி டிபார்ட்மெண்ட் நான் பொய்யா? நம்மளும் அது மாதிரி இருக்கணுங்க. ப்ரிடிக்ஷன்ஸ் நேச்சரை வச்சு நம்ம ஒரு கலையை பிடிச்சிக்கிட்டு சில மேத்தமெட்டிக்கல் சயின்ஸை வச்சுக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நடக்காமலும் போகும். இந்த ஒரு பையன் சொன்னான் பாருங்கள், சேலத்துக்காரன் ஒரு பையன், பால் வியாபாரின்னு சொன்னேன் நான் கேட்டதுக்கு. இந்த பையன் என்ன சொல்கிறான், கிரிக்கெட்டில் இப்போ வேறு யாரோ வருவார்னு சொல்லிட்டு போனான். அதுக்கு பின்னாடி கிரிக்கெட் மேட்ச்சு எத்தனையோ வந்துருச்சு. அன்றைக்கி கேட்குறவங்க அவனை கூப்பிட்டேப்பா இந்த மேட்ச்சில் எதுப்பா ஜெயிக்குன்னு சொல்லுப்பான்னு சொல்லலாம்ல. சூறான் வாய் பழுத்ததோ மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு பொய்யா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜோதிட உலகம். கோபப்படலை, எல்லாரும் நம்பி ஏமாறுறீங்களேங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க எந்த கால்குலேஷன், ஜோதிடம் படிக்கணுங்க, ஜோதிடம் அனுபவங்க, ஜோதிடம் தெரியணுங்க. காலதேச வர்த்தமானத்தை, ஜாதி மத நிரபேதத்தை, யுக்தி சுருதி அனுபவத்தை கற்றுக் கொடுக்கணுங்க. நான் புக்கு கொடுத்தேன். 2 வருஷம் நான் கோர்ஸ் நடத்தினோம், 3 வருஷம் கோர்ஸ் நடத்தினோம், 1 வருஷம் கோர்ஸ் நடத்தினோம். ஏன்னா ரிசர்ச் ஓரியண்டாக 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்னு கூட்டி போனோம், தப்பு இல்லை. பட் இப்போல்லாம் நாங்கள் கோர்ஸு நடத்துகிறேன். நான் 2 வருஷம் குறைஞ்சது
ஒரு 300 மணி நேரம், இப்போ கூட 300 மணி நேரத்தை சாட்டர்டே சண்டே கிளாஸாக வர ஜூனில் இருந்து நடத்திடுவோம். ஒரு 60 சாட்டர்டே சண்டே 300 மணி நேரம். இப்போ ஜோதிடம் வந்து காதுக்குள்ளே போய் அவரை பேச வச்சு, அவரை சொல்ல வச்சு, அவரை புரிய வச்சு, அவரை கேட்க வச்சு, நிறைய எக்ஸாம்பிள் போட்டு நிறைய விஷயங்களை சொல்லணுங்க. நீங்கள் வாங்க 40,000 ரூபா கொடுங்க, உங்களுக்கு 20 மணி நேரத்தில் கோர்ஸ் சொல்லித்தரேன். என்ன சொல்லித்தர போகிறேன்? ஒருத்தர் சொல்கிறார், வாங்க ஒரு 3,000 5,000 ரூபா கொடுங்க, உங்களுக்கு 3 மணி நேரத்தில் கோர்ஸ். என்ன சொல்லித்தர போகிறீங்க? பாவமுங்க மக்கள். எதை தின்னா சரியாக இருக்குன்னு சொல்லி ஏமாறுறான். அந்த மாதிரியான ஏமாற்று ஜோதிடத்துக்கு எல்லாரும் தயாராகிறாங்க. உடனே படித்து உடனே நம்ம பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொறுமையாக போகணுங்க. எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய அனுபவம் வேணுங்க. அனுபவத்தை எந்த மனிதன் சொல்லி கொடுக்குறானோ அங்கே தாங்க நீங்கள் வெற்றி பெற முடியும். எங்கள் ஜோதிடமெல்லாம் படிச்சுட்டு போய் அழகாக மாதம் 30,000 to 50,000 சம்பாதிக்கலாம். எந்தெந்த படிப்போ படிக்கிறீங்க. உண்மையான ஜோதிடம், பரிகாரமற்ற ஜோதிடம், கோயிலை சொல்லாத ஜோதிடம். நான் இப்போல்லாம் புதுசாக மெத்தடுன்னு போட்டுக்கிட்டே திடுறாங்கல்ல, பொய்யா. ஒருத்தெல்லாம் லக்னம் மாறுங்கிறான். எப்பேற்பட்ட பொய்யெல்லாம் சொல்கிறேன். கூப்பிட்டு கேட்குறேன், அப்பா என்கிட்ட வந்து அதை சொல்லி கொடுத்து விளக்குங்கப்பான்ட்டு ஓடி போயிட்டாங்க. உண்மையாக இருக்கிறவன் வரணும்ல. பணம் சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம்? உன் மெத்தடு வாழணும்ல. இந்த இன்னொருத்தர் கத்திக்கிட்டே திடுறாருல, ஒரு ஆளை ஒருத்தனை தவளைங்கிறான். என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க இவங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கிட்ட ஒருத்தர் வந்து தெலுங்கு பிராமணன் இல்லாட்டி ஜோதிடம் தமிழகத்தில் இல்லைங்கிற உடனே என்னங்க நீங்கள் தமிழரா தெலுங்குறான்னு. நான் யாராக இருந்தால் என்ன? நான் ஒரு ரிசர்ச் ஸ்காலர், ஒரு ஆராய்ச்சியாளன். உண்மையாக சொல்கிறேன். தமிழில் ஒரு கல்வெட்டுலையாவது எங்கேயாவது வருஷ பேர் இருக்கான்னு காமிச்சுருங்க. வருஷ பேர், மாத பேர், தேதி, இந்த தேதி, இந்த கிழமைன்னு காமிச்சிருங்க பார்ப்போம். எத்தனை கல்வெட்டு இருக்குது? எங்கேயாவது காலத்தை பற்றி உணர்த்தின கல்வெட்டு இருக்கா? கிடையாதுங்க. ராஜராஜன் பிறந்தான் சதய நட்சத்திரத்தில் இல்லைங்க. அந்த கோயிலில் லிங்கத்தை வச்சுக்கிட்டு அந்த நந்தியை வச்ச பின்னாடி நாயக்கர்கள் காலத்தில் தஞ்சாவூர் ஆட்சி செய்கிறப்ப அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடத்தும் போது சதய நட்சத்திரத்தில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அந்த கும்பாபிஷேகத்தை பண்ண நட்சத்திரத்தை அப்புறம் சதயத்தில் பிறந்தான்னு சொன்னாங்க. ராஜராஜனுக்கு சதய நட்சத்திரம்னா ஏன்? ராஜேந்திரனுக்கு எங்கே நட்சத்திரம்? குந்தவிக்கு எங்கே நட்சத்திரம்? அவங்க அம்மாவுக்கு என்ன? ராஜராஜன் பொண்டாட்டிக்கு என்ன? எத்தனை பேருக்கு எவ்வளவு ஜாதகங்கள் வந்திருக்கும் நமக்கு. ஜாதகத்தை உருவாக்கியே 150 வருஷம் கூட கிடையாது. அதனால்தான் இந்த நாடி ஜோதிடம்ங்கிற கேடி ஜோதிடம் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அதில் பூராமே ஒரு குறிப்பாக போட்டு எழுதி ஏமாற்றுவாங்க. பூரா பொய் தாங்க. நாங்கள் சரபோஜியில் கண்டுபிடிச்சோம்னு சொன்னாங்க. ஓலை எடுத்துகிட்டு வந்தோம். சரபோஜி டைரக்டர் சொல்கிறாரு, இங்கெல்லாம் ஒரு ஓலையும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, அது பக்கா ஃப்ராடுன்னு. இப்படி நிறைய இந்த ஜோதிட உலகத்தில் இருக்குங்க. அதே மாதிரி என்னையவோ அவர் அகத்தியர் ஜோதிடம் சொல்லலையா? அகத்தியர் இல்லையா? அகத்தியர்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. 41 அகத்தியரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஔவையார் நிறைய, ஔவையார் நிறைய, அகத்தியர். நம்ம இப்போ முருகன் சொல்லி நிறைய முருகன் இருக்கோம்ல, கணபதின்னு சொல்லி நிறைய கணபதி, கணேசன் சொல்லி இந்த மாதிரி நிறைய பேரில் இருந்திருக்காங்க. அவங்கவுங்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு போயிட்டாங்க. பல கவிகள், பாடல்கள். ஜோதிடம் சொல்லணும்னா வானசாத்திரம் வேணுமுங்க. வானசாத்திர நூல் ஒரு நூல் கூட தமிழ் உலகத்தில் கிடையாதுங்க. லெமூரியா கண்டத்தில் அழிஞ்சிருச்சு. போய் சொல்லலாமா? அது ஒரு வானசாத்திர கண்டுபிடிப்பு இல்லையா? சித்தாந்த சிரோன்மணிங்கிறான், லீலாவதி கோலகணிதம்ங்கிறான், பாஸ்கராச்சாரியம்ங்கிறான், சூரிய சித்தாந்தம்ங்கிறான். பூராமே சான்ஸ்கிரிட்டில் அந்த புக்கெல்லாம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கு. அதை டெவலப்டாக அஸ்ட்ரானமியாக இன்றைக்கி நம்ம ஃபாரின் அஸ்ட்ரானமியை வச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அது வேறு. அதெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கப்போ வர்றப்ப சில ஜோதிட சான்ஸ்கிரிட் நூல்களை எடுத்து மாற்றி எழுதுகிற தமிழ் உலகத்துக்கு தானங்க ஜோதிடத்தை அழகாக கொண்டு வந்து அவங்க எழுதுனாங்க. நாயக்க வம்சத்தில் வந்து அந்த தமிழ் அந்த பண்டிதர்கள். இல்லாட்டி நமக்கு எப்படிங்க ஜோதிடம் வரும்? தமிழன் ஜோதிடமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏங்க தமிழனுக்கு 1000க்கு மேலே நம்பரே கிடையாதுங்க. அவன் 1க்கு கீழே நிறையா பிரித்து பார்த்தான். அவன் 1000க்கு மேலே போகலையே. 10,000, 100,000, 1000, 10,000 தான் சொல்ல முடியுமே தவிர லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடின்லாம் சொல்ல முடியாது. அங்கே ஒரு 20 நேம் வரும், அதெல்லாம் சொல்ல முடியாது. கணக்கதிகார அறிக்கை, கணக்கதிகாரம், அந்த கணக்கதிகாரத்தை மொழிபெயர்த்தவரே என்ன போட்டிருப்பார்? சான்ஸ்கிரிட் நூல்லேருந்து இதை தமிழில் மொழிபெயர்க்கிறேன்னு எழுதியிருப்பார். இதை பற்றிலாம் வீடியோ வெகுவாக போட்டிருக்கேங்க பிற்கால, முன்னாடி போய் பாருங்கள். ஆய்வாளர்களுக்கு என் வீடியோ நிறைய பயன்பாடுக்குள்ளதாக இருக்குங்க. அகத்தியர்லாம் ஜோதிடம் கண்டுபிடிக்கலைங்க. விஸ்வாமுத்திரையும் கிடையாதுங்க.
வசிட்டனும் கிடையாதுங்க. ரிஷி எல்லாம் ஜோதிடத்தை ஜோசியர் கண்டுபிடிச்சா அவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்குது. பூரா சான்ஸ்கிரிட் ஒர்க்கில் இருக்குது. அதில் இருந்து டிரான்ஸ்லேஷன் ஆகி 18ஆம் நூற்றாண்டில் எழுதணும். அதை ஒரு சில கவிஞர்கள்னால் அவங்கெல்லாம் அரசு உத்தரவு சொல்கிறவங்க. அந்த கவிஞர்கள் என்ன பண்ணிட்டாங்க, 2 கவி எடுத்துகிட்டு நாங்கள் தான் ஜோதிடம் வாக்குப்பளிதம்ட்டு வந்துட்டாங்க. அதை சொன்னதுக்கு என் மேலாம் கேஸ் போட்டாங்க. எங்களை வந்துட்டார் திட்டார். நான் எதுவும் செய்யலை. உனக்கு அறிவு இருந்தால் அறிவை விளக்கிட்டு போங்க, அறிவை சொல்லிட்டு போங்க. நாங்கள் என்ன மறுக்கவா போகிறோம்? யாராக இருந்தாலும் இவங்க சொன்னாங்கன்னு சொல்ல போகிறோம். ஒரு ஆய்வாளருக்கு அதுதான் நல்லது. அவர் சொன்னார், இங்கே இருக்குது, இதில் இருந்து மாறுபாடான கருத்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். நாங்கள் யாரையுமே மறைக்க போகிறது கிடையாது. ஒரு நல்ல ஆய்வாளர் எங்கேருந்து மேற்கோள் காட்டுகிறாய், எங்கேருந்து எடுத்து மேற்கோளை காமித்து நீ எப்படி கருதுகோளை உருவாக்கி நீ எப்படி முடிவுக்கு வருகிறாய், அதானே எங்கள் பிஹெச்டியினுடைய அர்த்தமே. அழகாக சொல்லிட்டு போயிடுவோமே. அகத்தியர் தமிழில் ஜோதிடம் பொய்யுங்க, நம்பாதீங்க. சித்தர் ஜோதிடம், அந்த ரிஷி ஜோதிடம் எல்லாம் உலகமாக பொய். சித்தர்கள் மெய்ஞான அறிவாளிகள், மருத்துவ விற்பனர்கள், ஜோதிட விற்பனர்கள்லாம் அவங்க கிடையாது. அவங்களுக்கு ஜோதிடம்னா என்னன்னே தெரியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் வானசாத்திரமே கிடையாது. வானசாத்திர நூல் ஒரு நூல் கூட கிடையாது. அழிஞ்சு போச்சு, காணா போச்சு, அந்த போச்சு, இந்த போச்சு, பொய்யுங்க. இங்கே இருக்கிற தமிழர்கள் பெரிய வானசாத்திரிகள் ஒருத்தன் கூட கிடையாதுங்க. ஒரு ஆள் கிடையாதுங்க. எந்த கூப்பிட்டாலும் வந்து பேசுவேங்க. வானசாத்திரத்தை இங்கே இருந்தவங்கெல்லாம் வானசாத்திரத்தை அறிந்த அறிஞர்கள் ஒரு கூட்டமே இருந்தாங்க. ஒன்றும் கிடையாது. ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது. அவங்கெல்லாம் யாருன்னு முன்னாடி அவங்க என்னென்ன பணி செஞ்சாங்கன்னு இங்கே உலகமுகா விஷயமெல்லாம் இருக்குங்க. நமக்கு எதுக்கு? எனக்கு நிறைய வேலை இருக்குது. இவங்களை போய் பேசணுன்ற அவசியம் இல்லை. தமிழுக்கும் ஜோசியத்துக்கும், தமிழுக்கும் வானசாத்திர ஜோதிடத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. ஜோதிடம்னா அது முழுக்க சான்ஸ்கிரிட் ஒர்க்குங்க. நம்மளுடைய அந்த ஆள்கள் வந்தாங்க, நமக்கு பிரித்தாங்க, வச்சாங்க, பஞ்சாங்கங்களை உருவாக்குனாங்க, அவ்வளோதாங்க. இப்போ தான் காலக்கணிதம் இல்லாங்க. நமக்கு காலக்கணிதம் இல்லாங்க தமிழனுக்கு கொஞ்சம் கூட கிடையாதுங்க. சும்மா அமாவாசை பௌர்ணமியை பேசுகிறதுலாமா காலக்கணிதம் பெருசுங்க. விபவ பிரபவ விபவ சுக்கில பிரமோதித எல்லா வார்த்தையுமே சான்ஸ்கிரிட் வார்த்தை. இது எல்லாம் வந்தது பூராமே தெலுங்கு பிராமணர்கள் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர்றப்ப நம்மளுடைய மடங்களில் பஞ்சாங்கங்கள் பூஜைக்காக உருவாக்கும் போது உருவாக்குனதுங்க. மறக்காதீங்க. அகத்தியருக்கு ஜோதிடம் எல்லாம் தெரியாதுங்க. பாவமுங்க அகத்தியர். அவர் பேரை வச்சுக்கிட்டு இவங்க படுத்துகிற பாடு இருக்கு. அதுங்கெல்லாம் யார், எந்த ரிஷி, அதெல்லாம் கிடையாது. ஜோதிடருக்கு தெரியும். வானசாத்திரர்கள் ஜோதிடர்களாகவும் இருந்திருக்காங்க. ஜோதிடர்கள் வானசாத்திரத்தை அறிந்தும் இருந்தாங்க. அதனால் அவங்க எழுதுனாங்க சான்ஸ்கிரிட்டில். இன்றைக்கி நாம் வானசாத்திரம் நமக்கு தேவையில்லைங்க. எல்லாமே ரெடியாகி வந்துடுச்சு. எஃபிமெரிஸாக இருக்கட்டும், பஞ்சாங்கமாக இருக்கட்டும், 5000 வருஷத்துக்கு நம்மகிட்ட இப்போ கையிலே இருக்குது. நம்ம சாஃப்ட்வேர்லேயே ஒரே கணக்கு தானே, ஒரே சுத்து தானே. எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எப்படி பலன் சொல்லலாம். காலதேச வர்த்தமான ஜாதி மத நிரபேத யுக்தி சுருதி அனுபவத்தில் அவர்கள் இந்த பிறப்பில் என்ன செய்ய வந்தாங்க, என்ன செஞ்சுட்டு போவாங்க, ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாங்க. இதுக்கு போய்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த மெத்தடாலஜி, இந்த மெத்தடாலஜி, அங்கே போனால் இப்படி, இங்கே போனால் இப்படி. பாவமுங்க. மக்கள் எங்கே போனால் பித்தம் தெரியுன்றான். கஷ்டப்படுற நேரத்தில் கஷ்டப்பட்டு, நல்லா இருக்கிற நேரத்தில் நல்லா இருக்கணும். கஷ்டப்பட்டே வாழணும்னு நிறைய பேருக்கு இருக்கும். அதான் நம்ம பயமுறுத்த முடியுமா? வாங்க. நன்றி. தமிழுக்கெல்லாம் ஜோதிடம் கிடையாது. தமிழில் வானசாத்திர நூலும் கிடையாது. தமிழில் ஜோதிட நூலும் கிடையாதுங்க. இதெல்லாம் இப்போ எழுதுனதுங்க. நாடி ஜோதிடங்கள்லாம் இப்போ 18ஆம் நூற்றாண்டில் இருக்க பஞ்சாங்க கோள்கள் நிலையை வச்சு உருவாக்குன ஒரு பொய்க்கதைங்க. அதெல்லாம் எவனோ பிறந்தவனுக்கு அந்த ஜாதகம். நமக்கெல்லாம் அது வராதுங்க. கோள் நிலையெல்லாம் மாறிடுங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு சல்லிக்கு கூட யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த பரிகார காண்டங்கள், அதை செஞ்சால் உங்களுக்கு பரிகாரம் வந்துடும், இதை செஞ்சால், இதெல்லாம் 100க்கு 100 பொய்யுங்க. பரிகாரம் உண்மையாக இருந்திருந்தால் இந்த ஆஸ்பத்திரி உலகத்தை நம்ம ஜெயிச்சிருப்போம். எவ்வளவு நோய்களில் போய் படுத்து கிடக்கிறோம். எத்தனை லட்சங்களை செலவழித்து நோய் குணமாக பார்க்குறோம். சில பரிகாரம் 2000 5000 ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணால் நோய் போயிடும்னா பண்ணிவிட்டு வீட்டில் இருந்திருக்கலாம்லங்க. நோயில் போய் படுப்பான் 6ஆம் பாவம், 8ஆம் பாவம் வரும்போது விபத்தில் போய் படுப்பான், 12ஆம் பாவம் வரும்போது நோயிலிருந்து எந்திரிக்க முடியாமல் படுத்தே கிடக்குறாங்க. சொல்கிறோம்லங்க. அதுதானங்க ஜெயிக்குது. பரிகாரம் பண்ணால் வீட்டுக்குள்ளங்க அனுப்பணும். ஏங்க, அறியாமல் தெரியாமல் கோள்களுடைய தூண்டுதலில் தவறுகளை இழைக்கிறான் மனுஷன். அதுக்கு தண்டனை தீர்ப்பை அளிக்கிறாங்க நம்மளுடைய சட்ட வல்லுநர்கள். அந்த தண்டனை தீர்ப்பில் இருந்து அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணால் வீட்டில் இருப்பாங்க. ஏங்க,
மனுஷன் அந்த நேரத்தில் கோபத்தில் தவறு பண்ணிடுறாங்க. அடுத்தாப்புல அடுத்த செகண்ட் யோசிக்கிறான், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு யோசிக்கிறான்ல. அப்பேற்பட்ட மனிதனுக்கு எங்கே என்ன கிடைக்கும்? தண்டனை தானே கிடைக்கும். உங்கள் கோயில், உங்கள் பரிகாரம், உங்கள் ஓமக்குண்டம், உங்கள் சாபக்குண்டம், இதெல்லாம் வந்துங்க பாவமுங்க. தெய்வ நம்பிக்கைங்கிறது மானுடம் பயமாக வாழக்கூடிய பலகீனமான மனதில் பலத்தை கொடுப்பதற்காக, வலிமையை கொடுப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அமைப்புங்க. அதை இவங்க காசு பார்க்குறதுக்காக பரிகாரம் பண்ணுறேன், இதை செஞ்சால் சரியாயிரும், அதை செஞ்சால் சரியாயிரும். சத்தியமாக சரியாகாதுங்க. அதெல்லாம் ஏமாற்று வேலைங்க. பாவ மக்கள் என்ன பண்ணுவாங்க? மக்களை அதே மூடத்தனத்திலே வச்சிருந்தால் என்ன ஆகும்? தவறுங்க. நன்றிங்க. தமிழ் உலகத்துக்கெல்லாம் ஜோதிடம் கிடையாது, தமிழன் ஜோதிடனும் கிடையாது. அது சான்ஸ்கிரிட்டுங்க. ஜோதிஷா அப்படின்னாலே சான்ஸ்கிரிட், ஒளியை பற்றிய சாத்திரம். தேங்க்யூ.